Hi, hello, welcome back to my channel Fluentify Easy English Space. Yes, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது this, that, these, those. எஸ் நம்ம இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம், அதே சேம் டைம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு சொல்லுவோம் பார்ப்போம் வாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் பொறுத்த மட்டும் இந்த this, that, these, those பக்கத்தில் verb, அதாவது am, is, ஆர், வாஸ், வேர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேர்ப் வந்தாலும் வாட்டு அந்த திஸ், தட்டு, தீஸ், தோஸு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனாக வந்து ஆக்ட் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் பக்கத்தில் நவுன், ஏதாவது திங்ஸ், ஏதாவது நேம்ஸ் வந்துச்சுனாக்கா அது வந்து வாட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக இது வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ்ஸை பொறுத்த மட்டும் வில் யூஸ் திஸ் ஃபார் த நியரஸ்ட் திங்ஸ். ஓகே, சிங்குலரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற திங்ஸை குறிப்பிடுறதுக்காக நம்ம இந்த திஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் அ வாட்ச், திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற சிங்குலர் திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் திஸ்ஸை. ஓகேங்களா? இது போகட்டும். ஸோ தட்டை பொறுத்த மட்டும் தூரமாக இருக்கிற சிங்குலர் திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் அ ஹவுஸ், தட் இஸ் அ கார், தட் இஸ் அ ஸ்டோன், தட் இஸ் அ ட்ரீ, லைக் தட். சரிங்களா? இது போட்டோம். நெக்ஸ்ட்டு தீஸை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்கிற ப்ளூரல் திங்ஸை குறிப்பிடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தீஸ் ஆர் மை பென்சில்ஸ், தீஸ் ஆர் மை டாக்ஸ், தீஸ் ஆர் மை கலர் புக்ஸ், லைக் தட் வில் யூஸ். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதே தோஸை பொறுத்த மட்டும் தூரத்தில் இருக்கிற ப்ளூரல் திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், தோஸ் ஆர் மை ஹவுசஸ், ஓகே, those are my flowers, those are my plants, those are my shirts, like that we can use. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திஸ், தட்டு, தீஸ், தோஸில். சரிங்களா? இப்போ நான் சொன்னதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொன்னேன். ஸோ ஏன்னா இந்த விஷயத்து பக்கத்தில் வேர்ப் வந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் பக்கத்தில் நவுன் வந்தாக்கா எக்ஸாம்பிள் யூ கேன் சே டேக் திஸ் பென் இஸ் மைன். Okay, so that watch is beautiful, these flowers are looking so dull. Okay, those trees are breathing very nicely, like that you can use. சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கணும், இந்த திஸ், தட்டு, தீஸ், தோஸ் பக்கத்தில் வேர்ப் வந்துச்சுனாக்கா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ஆக்ட் ஆகும். இந்த பக்கத்தில் திஸ், தட்டு, தீஸ், தோஸ் பக்கத்தில் நவுன் வந்துச்சுனாக்கா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆக்ட் ஆகும். நீங்களும் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனோட நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அது வரையும் டாடா, பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச், பாய். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Fluentify. தேங்க்யூ ஸோ மச்.